குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? என்ன பெயர் வைக்க விரும்புகிறீங்க? சிமோனா ஈடன். சிமோனா ஈடன். சிமோனா ஈடன், கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெருமகளுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் உங்கள் மேல் சிலுவை அடையாளம் வரைகிறோம். சிலுவப்படும் குழந்தை. திருமுழுக்கு யோவானே, ராயப்பரே, சின்னப்பரே, தோமையாறு, சிமோனா ஈடன் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் அனைவரும் விரும்புகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமே தந்தையாக இறைவனை நம்புகிறீர்களா? சிமோனா ஈடன், தந்தை, மகன், தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். தொற்று. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பங்கின் பாதுகாவலன் இடைவிடா சிராயத்தாயே, தந்தை, மகன், தூயாவின் பெயராலே. ஹாய் சிமோனா ஈடன், இது உன்னோட ஃபங்க்ஷன். இது உன்னோட பேப்டிசம் அண்ட் நேமிங் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ஸ்பெஷலானது எங்களுக்கு. ஸோ பாப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப்டர் வளகாப் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இதுதான் நாங்கள் பண்ணுறோம். பாப்பா கன்சீவ் ஆகி பாப்பா பாசிட்டிவ் அப்படின்னு தெரியும் போதுலேருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு வாட்டி ஸ்கேன் போகும்போதும் சரி, பேபி ஃபஸ்ட்டு பிக்சர், அப்புறம் எங்களோட டாக்டர் வந்து கார்த்திகா தேவி, அவங்க வந்து தனுஷோட தங்கச்சி, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. சிமோனா ஈடனுக்கு வந்து அவங்க தான் ஃபுல்லாகவே, அவங்க தான் டாக்டரும் கூட, அவங்க தான் வந்து டெலிவரியும் பார்த்தாங்க. பாப்பா பிறந்த அந்த வெயிட்டிங், வெளியில் வெயிட் பண்ணது, அதுக்கப்புறம் பாப்பா கையில் வாங்கி ஃபஸ்ட் டைம் என் கையில் தான் கொடுத்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கேர்ள் பேபி வந்து எல்லாருக்கும் ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறேன். சிமோனா ஈடன் எதுக்கு இந்த பேர் அப்படின்னா, நான் வந்து சுத்தமாக இதில் இன்வால்வ் ஆகலை. என் மம்மி தான் பேர் வச்சாங்க. ஸோ அவங்க அதுக்கான ரீசன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிமோனானா ஹர்ட் பை காட், அதோட மீனிங். ஈடன்றது ஈடன் கார்டன், அது எல்லாருக்குமே தெரியும். அது எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும், ஏன்னா நாங்கள் 2 பேருமே எஸ். ஸோ எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு வந்து நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால எங்களுக்கு இந்த சிமோனா அப்படின்ற நேம் வந்து அது கொஞ்சம் அவ்வளோ அன்காமனாக இருக்குது. அதனால ரொம்ப பிடிச்சதுனால அதை நேம் வச்சுட்டோம். உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. பேபி வந்து எதுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, அழகாக ட்ரெஸ் வாங்கி போடணும், செம்ம க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி போடணும், அழகாக மேக்கப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு தான் வந்து கேர்ள் பேபி ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் படிப்படினா கால்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், நானும் சரி எங்கள் அப்பாவும் சரி. உன் இஷ்டப்படி உனக்கு என்ன தோணுதோ எல்லாமே நீ பண்ணலாம், நாங்கள் உனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நீ வந்து ஐயோ இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து இல்லை கேட்காத, இதை பார்த்து வச்சு ப்ரூஃப் மாதிரி கேட்காத, ஜாலியாக இரு, ஹாப்பியாக. சுத்தி வந்தி சுட்டியா சுட்டி முக்கி போகும்.
10 இயர்ஸ் கழிச்சு நீ இதை பார்க்கும்போது நீ வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. ஃபுல் ஃப்ரீடம் ஃப்ரம் போத் மாம் அண்ட் டேட். அண்ட் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு எங்களால் பண்ண முடியும் அதெல்லாம் நீ பண்ணிக்கலாம். ஸோ உன்னோட விஷ் தான் இங்கே. ஸோ நீ தான் எங்கள் வீட்டோட குட்டி ராணி. ஸோ உன்னோட இது தான் எல்லாமே. ஸோ உன்னோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். ஸோ நோ மேட்டர் வாட், காட் இஸ் வித் அஸ். அண்ட் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். சிம்பிள். Jesus, take my life and all I have, and this whole